தெய்வம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நித்திய நித்தியமாய் நம்மோடு வாழ்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கின்றார். பைபிள் இருந்து ஒரு பகுதி இன்னொரு வசனம் டிஸ்பிளே பண்ணோமா? அதே வார்த்தை தான். ஐ ஆம் த லிவிங் ஒன், ஐ வாஸ் டெட். நான் செத்துட்டேன், மறிச்சிட்டேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஜீசஸ் அலைவ் ஃபார் எவர் அண்ட் எவர். He is not dead, he is alive. அவர் மரிக்கவில்லை, உயிர் தெழுந்தார். பக்கத்தில் சொல்லும் பார்க்கலாம், கை தூக்கி சொல்லலாம் பார்க்கலாம். அவர் மரிக்கவில்லை, உயிர் தெழுந்தார். ஏன்னா மரித்து போன குழந்தையுடைய பாடையை தொட்ட ஆண்டவர் சொன்னார், இவன் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறான். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம், நாம் நித்திரையாயிருக்கிறோம், மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இனி மரிப்பதில்லை. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, நீ மரிப்பதில்லை. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. தூதன் மக்களை பார்த்து அந்த அதிகாலை நேரத்தில், காலை நேரத்தில் கொல்கதா மலையில் ஆண்டவர் மரித்து அடக்க பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்று தம்முடைய மக்களுக்கு அவர் சொல்லியிருந்த வசனத்தை, வார்த்தையை நினைவு கூறும்படியாக 2 சீஷிமார்கள், சகோதரிமார்கள் கல்லறிடத்துக்கு செல்கின்றார்கள். யார் அவங்க 2 பேர்? மரியாளும் மகதலேனா மரியாளும். சீசர்கள் 12 மார்கள், ஒருவன் காலி ஆகிட்டார். 11 மார்கள் இருக்காங்க. 11 மார்களும் ஒருவருக்கும் காலையில் போயிட்டு அவர் சொன்னது மெய்யா பொய்யான்னு விசாரிக்க நேரம் இல்லை. ஏனென்றால் பயம், சென்றால் எங்கே நம்மளை பிடிச்சி மறுபடியும் அடிச்சிருவாங்களோ என்ற ஒரு அச்சம். 28ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1-6 வசனம். யாரைத்து வாசிங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ முடிச்சிடலாம். இவனே மைக்கு உங்களுக்கு கொடுமா, மைக் எங்கே தான். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும், தூதனுடைய ரூபம் மின்னல் போலவும், அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாகவும் வஸ்திரம் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த பெண்களை, ஸ்திரீமார்களை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். முதல் சொல்லப்பட்ட வார்த்தை, ஆண்டவர் உயிர் தெழுந்த போது முதல் அறிவிக்கப்பட்ட வார்த்தை, பெண்களுக்கு சொன்ன வார்த்தை, பயப்படாதீர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதே நான். சொல்ல முடியுமா? நோய் வந்தாலும் பயமில்லை, நாய் வந்தாலும் பயமில்லை, பேய் வந்தால் கூட பயப்பட மாட்டேன். ஆனால் சில சமயத்தில் பேய் வந்துச்சு என்ன பண்ண, பேய் கூட நம்ம மறந்து போயிடுறோம். ஆனால் மனுஷன் பேயாக மாறுறான் பார்த்தியா, அவ்வளோதான், இருக்கிற இடத்துல மறந்துடுவோம். முதல் சொல்லப்பட்ட வார்த்தை, தூதர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட உயிர்த்தெழுதலின் நற்செய்தி, பயப்படாதிருங்கள். இயேசு பிறந்தபோது சொன்ன வார்த்தை, பயப்படாதிருங்கள், மெய்ப்பொருளுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தை. இங்கே பாருங்க,
பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறேன் என்று அறிவீர். அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். மார்க்கு நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மார்க்கு 16:6. அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். இங்கே இன்னொரு வார்த்தை சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். கையை தட்டி சத்தமா சொல்ல பார்க்கலாம். இந்த கையை தட்டுங்கன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. ஆமா, சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் இங்கே இல்லை. எங்கே இல்லை? கல்லறையில் இல்லை. இந்த பிளஸ்ஸி வாசிக்கிறது கொடுமையாகுதுமா. வாசினா கண்டினியூ, இல்லைன்னா மற்றவங்க யாரும் வாசிக்க மாட்டீங்களா? அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். இன்றைக்கும் எருசலேமில் ஆண்டவர் வச்ச இடம் வெற்றிடமாக உள்ளது, காலியாக உள்ளது. இது உலக சான்று, உலக சாட்சி. பிசிக்கலா, சரீர பிரகாரமா, உலக பிரகாரமா இயேசுவை எந்த கல்லறையில் வைத்தார்களோ அந்த கல்லறை காலியாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கல்லறை காலியாக இருப்பதன் காரணம் என்ன? இயேசு மரிக்கவில்லை என்றால் நம் விசுவாசம் விருதா. இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய நம்பிக்கை விருதா. அவர் நம்முடைய விசுவாசத்தின் ஸ்தலமாக மாறுகின்றார், நம்பிக்கையின் உறைவிடமாக மாறுகிறார். அன்புக்குரிய சகோதரியாரே, சகோதரமாரே, இயேசு உயிர்த்தெழுந்தனுடைய லட்சியம், நோக்கம் என்ன? நம்முடைய பயத்திலிருந்து நம்மை விடுவதற்காக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. பாவ பயம், மரண பயம், மரணத்தின் வல்லடிகள், எத்தனையோ விதங்களை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் பயங்கள் உண்டு, திகில்கள் உண்டு, அச்சங்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு. ஐயோ, இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வர முடியும்? ஆனால் இயேசு இன்றைக்கு சொல்கின்றார், நான் உயிர்த்தெழுந்திருக்கேன், ஆனபடினாலே நீ பயப்படாதே. அவர் உயிர்த்தெழுந்து நம்முடைய பயத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக உயிர்த்தெழுந்தார், விடுதலை கொடுப்பதற்காக உயிர்த்தெழுந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. மற்றும் அவர் அந்த சகோதரிகளை பார்த்து 28ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் வசனம், ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை அவர்களை பார்த்து சொல்கின்றார். அவர்களுக்கு பிரதட்சியமாய் தரிசனமாகி சீக்கிரமாய் போய் எழுந்தார் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு முன்னே அவர் கலிலேயாவுக்கு போகிறார். 28:9. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். எல்லாரும் என்ன பாருங்க, சொல்லுங்க. பாஸ்டர் நீங்க வாழ்ந்து சுகமா இருக்குன்னு சொல்லுங்க. பாஸ்டர் நீங்க வாழ்க சுகமா. சில பேர் சொல்ல மாட்டேங்க, ஏன்னா நான் வாழ்றது உங்களுக்கு பிடிக்கல போல தெரியுது. அப்படியே பக்கத்துல லுக் கொடுங்க, சொல்லுங்க, நீ வாழ்ந்து சுகமாயிரு. நீங்க வாழ்ந்து சுகமாயிரு. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ வாழ்ந்து சுகமாயிரு. உன் சுக வாழ்வு துளிர்க்கும். சீக்கிரத்திலே உன் நம்பிக்கை உனக்கு பலிக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் பாருங்க, உயிர்த்தெழுந்தது நம்ம வாழ்வதற்காக. சொல்ல முடியுமா? சாவதற்காகல. ஒருவேளை யாருன்னா நான் செத்துட்டா நல்லா இருக்குவேன்னு யோசித்து வந்தா இன்னைக்கு சொல்லுங்க, நான் வாழ்றது நல்லதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, வாழ்வது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிற? ஒரு பாஸ்டர் பார்த்து இன்னொரு பாஸ்டர் சொன்னார். என்ன சொன்னார்? ஏன் உயிரோட செத்து முடியாது சீக்கிரமா? ஆடாப்பாவி. நீ நிறைய பேர் நம்ம வாழ்றதில்ல, அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. ஏன்? தென்னை காலி ஆவனா அண்ணன் தென்னையில் இருந்து உட்கார பத்தியா? ஆனால் இயேசு நீ வாழ்வதில் சந்தோஷப்படுகிறார். இந்த சாதாரணமான எளிய பெண்கள், ரொம்ப படித்தவங்க கிடையாது, பணக்காரர்கள் கிடையாது. அவர்களை பார்த்து ஆண்டவர் காட்சி அளிக்கின்றார். தன்னுடைய காட்சியின் உருவமாக ஆண்டவர் பார்த்து பயந்தார்கள். நீங்கள் சாக மாட்டீங்க,
ஏன் பயந்தார்கள்? பிரதட்சியமாக இறைவன் ஒரு கண்டால் அவன் நிச்சயமாகவே கொல்லப்படுவான், செத்துருவான். மோசேக்கு ஆண்டவர் தரிசனமாக சொன்னார். ஆண்டவர் மோசே கூட பேசுகின்றார். மோசே ஆண்டவரோடு பேசுகின்றார். மோசே ஆண்டவரே, நான் உன்னை பார்க்க வேண்டும், காண வேண்டும், உடைய மகிமையை பார்க்க வேண்டும் கேட்கின்றார். ஆண்டவர் சொல்கின்றார், யெகோவாக தெய்வம் சொல்கின்றார், டே என்னை பார்த்தா நீ செத்துருவடா, மறிச்சிருவப்பா, என்னை உன்னால் பார்க்க முடியாதப்பா. ஏன்? ஜோதியான தெய்வம், ஒளியான ஆண்டவர், அக்னியான தெய்வம். ஏன் இன்றைக்கு கோவில்களில் இல்லையா, திருவிழாக்களில் எல்லா இடங்களிலும் ஏன் கற்பூரம் கொளுத்துறாங்க, ஏன் கேண்டில் கொளுத்துறாங்க? இறைவன் அக்னிமயமானவர். கையை தூக்கி சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமென். பட்சிக்கிறவர், அல்லேலூயா. சிட்சிக்கிறவர், அல்லேலூயா. ஆனால் இயேசு வடிவில் வந்தவர் ரட்சிக்கிறவராக மாறினார். அப்படியே கையை தூக்கி சொல்ல பார்க்கலாம், அல்லேலூயா. அவர் என்னை பட்சிக்க வந்த தெய்வம் அல்ல, அழிக்க வந்த தெய்வம் அல்ல, என்னை உருவாக்க வந்த, ரட்சிக்க வந்த தெய்வம். அல்லேலூயா. அதான் சொன்னார், அந்த பெண்களை பார்த்து சொன்னார், நீ வாழ்ந்து நல்லா இருமா, பயப்படாதீங்க, நான் உன்னை சாவடிப்பதற்காக அல்ல உயிர்த்தெழுந்து காட்சி அளித்தது, நீ வாழ்வதற்காக நான் உன்னோடு கூட காட்சி அளிக்கிறேன் ஆண்டு சொன்னார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சமாதானம் கொடுக்கக்கூடியவர். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், சீஷருக்கு மத்தியில் இறங்கி வந்து ஆண்டவர் என்ன பண்ணாருங்களா, உங்களுக்கு சமாதானம் சொன்னார். அவர் உயிர்த்தெழுந்தது இந்த உலகத்துக்கு சமாதானம் தருவதற்காக, நம்முடைய குடும்பங்களுக்கு சமாதானம் தருவதற்காக, நம்முடைய ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்க்கைக்கு சமாதானம் தருவதாக. அதுதான் ஆண்டவரால் சொல்ல முடியுது, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என் சமாதானத்தையே நான் கொடுக்கிறேன். எத்தனை நல்ல தெய்வம் பாருங்க. அல்லேலூயா. தம்முடைய சீஷன்மார்களை பார்த்து ஆண்டவர் சொல்கின்றார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன். ஆனபடினாலே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கி துக்கமாக வந்திருக்கீங்க? அடுத்து என்ன நடக்குமோ, அடுத்த வாரம் என்ன நடக்குமோ தெரியலையே. பயம் ஒரு பக்கம், கஷ்டம் ஒரு பக்கம், நெருக்கடி ஒரு பக்கம். நான் இதெல்லாம் நினச்சேன், இதெல்லாம் யோசித்தேன், நான் சாதிக்கணும்னு நினச்சேன், ஆனால் ஒன்றும் நடக்கலையே. மனசில் கிளேசம். அந்நாள் தேவ சமூகத்தில் அழுது கொண்டு சொல்கின்றார், நான் கிளேசமுள்ள ஸ்திரீ. ஆண்டுடைய சமூகத்தில் என்னுடைய துக்கங்களெல்லாம் கொட்டி விட்டேன். எத்தனை பேர் ஆண்டு சமூகத்தில் உங்கள் துக்கத்தை கொட்ட முடியும்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கணும்னு சொன்னால், உங்கள் துக்கத்தை, வருத்தத்தை, கஷ்டத்தை, உங்கள் பிரச்சனையை அவர் சமூகத்தில் கொட்டிடுங்க. எனக்கு பழைய ஞாபகம், ஒரு சின்ன கதை. ஒரு மாட்டு வண்டி ஓட்டுக்கொண்ட ஒரு நண்பர் பாரம் சுமந்து கொண்டு வந்திருக்கிற ஒரு சகோதரனை பார்த்து, நீ தயவு செய்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துக்கிட்டு இருக்க, என் வண்டியில் உட்காந்துக்க, நீ போக வேண்டிய இடத்துக்கு நான் உங்களை கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்கிறார். வண்டியில் உட்கார்ந்தவர் அவர் கொண்டு வந்த சுமையோடு கூட அந்த மாட்டு வண்டியில் அமர்ந்து கொண்டு வந்தார். கொஞ்சம் தூரம் போனப்போ திரும்பி பார்த்தார். பார்த்த உடனே சொன்னார், ஏம்பா, என் வண்டியில் உனக்கு மட்டுமா இடம் இருக்குது, உன்னுடைய சுமைகளை இறக்கி வைக்கவும் இடம் இருக்கிறது, நீ ஏன் இவ்வளோ தூரம் சுமையை தலைமையிலேயே வச்சுட்டு வரைய? நிறைய பேர் சர்ச்சுக்கு வரும்போது தலைமையிலேயே தூக்கிட்டு வரீங்க, சர்ச்சை முடிச்ச பேர் மறுபடியும் தலைமையிலே தூக்கிட்டு போயிடுறீங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், தூக்கிட்டு வந்தெல்லாம் இறக்கி வச்சிரு, இயேசு உன் சுமை தாங்கி. எத்தனை பேர் தெரியும் சுமை தாங்கினான்னு தெரியும்? ஆமாம், ஒவ்வொரு கிராமத்தில் திண்ணை போடுவாங்க. அந்த திண்ணை தான் அவங்க உட்கார்ந்து அவங்களுடைய சுமைகளை இலகுவாக்குற இடமாக மாறும். ஒவ்வொரு கிராமத்தில் வெளியில் அங்கங்கே சுமை தாங்கி அமைச்சு வச்சுருப்பாங்க. அவங்க கொண்டு வந்திருக்கிற இன்றைக்கி கம்பு, சோளம், ராகி இதெல்லாம் பார்க்குறதில்ல. கொண்டு வருகிற அரிக்கட்டுகளை கொண்டு வர மக்கள் கொஞ்ச நேரம் அவங்க சுமைகளை, வலிகளை தாங்குவதற்காக இறக்கி வச்சுட்டாங்க. இளைப்பாரி தண்ணி குடிச்சு என்ன பண்ணுவாங்களாம், மறுபடியும் திரும்ப அந்த சுமைகளை தூக்கிட்டு போவாங்களாம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சுமை தாங்கியாக மாறுகிறார். அல்லேலூயா. நம்முடைய சுமைகளை இறக்கி வைக்கின்ற, அதனால தான் ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், நான் உங்கள் சுமைகளை ஏற்றுக்கொள்கின்றேன், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இவ்விதமாக சொன்னார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் என் கவலையெல்லாம் நான் அவர் மேலே வச்சிருவேன். சொல்லுங்கள், எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்றைக்கு
ஆண்டவர் உயிர்த்தெழுந்தனுடைய பிரதானமான லட்சியம், அன்புக்குரிய சக சகோதரமாரே சகோதரிமாரே, நம்முடைய குறைகளெல்லாம் நிறைவு செய்வதற்காக, நம்முடைய கஷ்டங்களெல்லாம் இலகுவாக்குவதற்காக, நம்முடைய வலிகளெல்லாம் மனவழிகளெல்லாம் போக்குவதற்காக அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உயிர்த்தெழுதல் நமது வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்க வல்லமுள்ளதாக இருக்குது. என் சமாதானத்தை நான் கொடுக்கிறேன் சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் அவர் சமாதான வாழ்வை, அமைதி வாழ்வை, நிம்மதி வாழ்வை நமக்கு கொடுக்க விரும்புகின்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம், 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், 2 வசனங்களையும் வாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய சீஷர்மார்கள் அவர்களை ஆசீர்வதித்து பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏன் அவர் உயிர்த்தெழுந்தார்? நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. இப்போ எல்லாரும் என்ன பாருங்க, என்ன ஆசீர்வாதம் வேதம் சொல்லுது? 1ஆம் அதிகாரம் எபேசியர் புத்தகம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும். எல்லாரும் என்ன பாருங்களேன், என்ன ஆசீர்வாதங்க? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எது ஆவிக்குரிய ஆசீர்வாதம்? நிம்மதி, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி. இங்கே பார்க்குறத பார்த்தா ஒன்றுமே இல்லை போல் தெரியுது யாருக்கிட்டையும். மன்னிப்பு, ரட்சிப்பு, விடுதலை, இவைகள் அனைத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆன்மீக ஆசீர்வாதம், அன்பு. கடவுளுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தை ஆள வேண்டும். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நம்மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. பாவம் அறியாத ஆண்டவர் நமக்காக பாவமானதுடைய பிரதானமான நோக்கம் நம்மை அவருடைய அன்பினால் நிறைப்பதற்காக. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அருளி அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில். எங்கே அவரை தந்தருளினார்? சிலுவையில் அவரை தந்தருளினார். மரணத்தில் அவரை தந்தருளினார். எங்கே அவரை தந்தருளினார்? உயிரோடு கூட எழுப்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக, நாம் வாழ்வதற்காக, அன்பானவர்களே, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் வசனம் சொல்கிறது, அவர் உயிரோடு கூட இழுத்துக் கொள்ளப்பட்ட பெத்தானியாவிலே மலையிலே வேதம் சொல்கிறது, அவர்களை ஆசீர்வதித்தார். எவர்களை ஆசீர்வதித்தார்? சொல்லுங்கள், பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சில பேர் கையே வரமாட்டேந்து. நான் சொல்கிறேன் பார்த்துக்கிடுங்க, நீ எப்போ மற்றவங்களை ஆசீர்வதிக்கலாம் அப்போ தான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா. எப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்களோ அடுத்தவங்களை, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஒருவரையும் சபையாதிருங்கள், அவர்களை சின்ன பிள்ளைங்களாம் ஒருத்தர் கை கூட நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லு. கொட்டாய் ஓடுற பக்கத்தில் சொல்லு, சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுங்கள், ஒருத்தர் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. ஆமாம், ஆசீர்வதிப்பது என்பது அது ஆண்டவருடைய சுபாவம், குணம். அந்த சுபாவத்தை, அந்த குணத்தை உடையவளாக நீங்களும் நானும் மாற வேண்டும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தது நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். வேதாகமத்தில் வாசிக்கின்றோம் 28ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 28-20 வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். எல்லாரும் சொல்லுங்க, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் என்னோடு கூட இருப்பதற்காக இயேசு எழுந்தார். எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். அமுலுக்கு இந்த பாட்டு தெரியுமா? அமுல் இருக்கிறியா? ஸ்தோத்திரம். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். இறைவன் எழுந்தளினார். எதற்காக? ஏதோ ஒரு காட்சி பொருளாக நம்முடைய அல்மாரிலே ஃபோட்டோவில் தொங்குவதற்காக இல்லை. சொல்லுங்கள், என் வீட்டில் அல்மாரியில் ஃபோட்டோவில் தொங்குறதுக்காக இல்லை, மாட்டி வைக்கிறதுக்காக இல்லை, ஷோ கேஸில் வைக்கிறதுக்காக இல்லை,
கழுத்தில் டாலர் போட்டு தொங்குறதுக்காக இல்லை. இந்த சீனெல்லாம் தேவையில்லை. வேறு சீனுக்குள்ளே நம்ம வந்துடணும். என்ன சீனு? அவர் உயிர் தெழுந்தது என்னோடு கூட இருப்பதற்காக. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நீங்கள் உயிர் தெழுந்தது என்னை வாழ வைப்பதற்காக, என்னை பயத்திலிருந்து விடுவிப்பதற்காக, எனக்கு சமாதானம் தருவதற்காக, என்னோடு கூட இருந்து. அவர் கூட இருந்தால் இருக்கான். இயேசு நம்ம கூட இருந்தால் என்ன நடக்கும்? அவர் இருந்தால் எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ளே பெரிய ஆண்டவர் வந்தால் பெரிய பெரிய சின்ன பசங்க பாடுங்க. ரெடி? சின்ன மனுஷனுக்குள்ளே பெரிய ஆண்டவர் வந்தால் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? சின்ன மனுஷனுக்குள்ள இயேசு ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியம் நடக்குங்க. அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை உனக்கு செய்ய உனக்குள்ள இருக்கிறார், வராரு. வேதம் சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, கையை தூக்கி தைரியமாக சொல்லுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசோட, இந்த உலகத்தில் இருக்கிற என் எதிராளியை விட, இந்த உலகத்தில் எனக்கு விரோதமாக பேசுகிறவங்கள விட என் உள்ளத்தில் இருக்கிற ஆண்டவர் பெரியவரியா. நான் சாக பிறந்தவள் அல்ல, சாதிக்க பிறந்தவள். நான் சாக பிறந்தவன் அல்ல, சாதிக்க பிறந்தவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய கர்த்தருடைய விசுவாச மக்களே, அவர் நம்மில் நிறைவாய் தங்கி இருக்கும்பதற்காக அவர் உயிர் தெழுந்தார். ஏதோ திடீர்னு ஜி பூ பா வெளியே வந்து பக்தா நான் உன் பக்திக்கு மெச்சினேன் நீ போ, அதுக்காக அவர் வரலைங்க. சொல்லிவிட்டு அவரே ஓடுவார். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம். அவன் நல்ல காலம் பிறக்காதனால கெட்ட காலத்திலே அலைஞ்சிட்டு இருக்கான். வழிபடுற கடவுள்கள் கூட, நாம் வழிபடுகிற இறைவன் ஏதோ நம்ம கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஓடி போடுறவர்களாருங்க. நம்ம விட்டு விலகிடுறவர் இல்லைங்க, நம்ம கூடவே இருந்து காப்பாற்றுறது. இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும். யாரெல்லாம் கல்யாணத்தில் சொல்லியிருக்கீங்க ஞாபகப்படுத்தி பாருங்கள். நம்ம என்ன கல்யாணம் பண்ணாலும் அந்த சமயத்தில் சில வார்த்தைகளை பேசியிருப்போம். நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். உங்கள் வீட்டுக்காரர் இருக்காரா? எதனா பிரச்சனைனா ஒரு 10 பறந்து போய்டுவார். அப்புறம் சால்வான பிறகு உள்ள வரார், என்ட்ரி ஆவார். உங்கள் வீட்டுக்காரி மனைவி உங்களுக்கு கஷ்டம் வரும்போது, நெருக்கடி வரும்போது கொடுக்காங்களா? விருந்து வீட்டுவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது நல்லது. போயிட்டு தோல் மேலே கையை போட்டு, பிரதர் நான் உன் கூட இருக்குன்னு சொல்லுங்களேன். அதை விட பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதுங்க. அல்லேலூயா. காட் இஸ் கிரேட். அல்லேலூயா. டன் ஆல்வேஸ் த கிரேட் திங்ஸ். ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் பெரியவராக இருக்க அப்படின்னாலே, சாலமன் சொல்கிறார், என் ஆண்டவர் பெரியவராக இருக்க அப்படின்னாலே அவருக்கு நான் கட்டப்படும் ஆலயம் அது பெரியதாக கட்ட வேண்டும் சொல்லி ஆண்டவருக்கு சவால் விடுகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் என் ஆண்டவர் பெரியவர்? சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு இருக்கிற பிரச்சனையை விட ஆண்டவர் பெரியவர். உனக்கு இருக்கிற வறுமையை விட ஆண்டவர் பெரியவர். உனக்கு இருக்கிற கஷ்டத்தை விட ஆண்டவர் பெரியவர். அவர் பார்த்துக்கொள்வார். நம்புறீங்களா? உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மேலே எழுந்துங்க பார்க்கலாம். எல்லாம் ஒரு 5 நிமிஷம் கரங்களை உயர்த்தி சொல்ல பார்க்கலாம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா
ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த திருநாள் என் வாழ்வின் மகிழ்ச்சிய நாள், பயத்திலிருந்து விடுதலை தருகின்ற நாள். என்னை வாழ வைப்பதற்காக ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். சமாதானம் கொடுப்பதற்காக ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட இருப்பதற்காக ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். யாரும் உங்களை விட்டு ஓடி போனாலும், யாரெல்லாம் நான் கூடவே இருக்கிறேன்னு சொன்னவங்கெல்லாம் உன்னை கண்டுக்காம போனாலும், உன்னை காண்கிற ஆண்டவரோட கொண்டு, உன்னை பார்க்கிற ஆண்டவரோட கொண்டு, உன் வேலை ஸ்தலங்கள் ஆண்டவரும் கூட இருப்பார், உன் கல்லூரியில் ஆண்டவரும் கூட இருப்பார், நீ படிக்கிற பள்ளிக்கூடத்தில் ஆண்டவர் கூட இருப்பார், உன் பணியிடங்கள் ஆண்டவரும் கூட இருப்பார். எங்கெல்லாம் நாம் வாழ்கின்றோமோ, பயணிக்கின்றோமோ, போக்குவரத்துமா இருக்கின்றோமோ, அங்கெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர். இறைவன் இல்லாத நிலை என்ற நிலை மாறி நான் உங்களோடு கூட இருக்கிற இறைவனாக வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அவர்களுக்கு காட்சியளித்தார், தரிசனமானார். அன்பானவர்களே, அவர் இறுதியாக சொன்ன வார்த்தை சீஷர்களுக்கு, நீங்கள் புறப்பட்டு போங்கள், என்னை பிறருக்கு அறிவியுங்கள். கண்ணை தரங்க, திறந்து பாருங்க, பக்கத்தில் பார்த்து கை கொடுங்க, சொல்லுங்க. நீங்கள் சர்ச்சை விட்டு வெளியே போன பிறகு, இந்த இயேசு மற்றவங்க சொல்லுங்க. சொல்லலைன்னா அவர் கண்ணை குத்துருவார். யா இறுதியாக இயேசு சொன்ன தன் இறுதி பயண வாழ்க்கையின் இறுதி வார்த்தை, கடைசி வார்த்தை, நீங்கள் போங்க, என்ன போய் மற்றவங்களுக்கு அறிவிங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. பிறருக்கு நாம் இயேசுவை கொடுக்க தவறுவோமானால் உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாடுறதுல பிரயோஜனம் இல்லை. ஈஸ்டர் டே பிரயோஜனம் என்ன? இந்த இயேசுவை அறிவிக்காவிட்டால் இந்த இயேசுவுக்கு நீங்கள் பிறருக்கு கொடுக்க வேண்டும். அநித்தியமான உலகப் பொருளை கொண்டு ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள். டீ கொடுத்தோ, காஃபி கொடுத்தோ, கேக்கு கொடுத்தோ, பண்ணு கொடுத்தோ, ஏதாயிலும் பிறருக்கு கொடுத்து, இயேசு நல்லவரியா, அவர் சாகலையா, உயிராக இருக்காரியா, நல்லா இருப்பியா, நீ சாக மாட்டியா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஏன் உயிராக இருக்கிற, செத்து போடுன்னு சொல்லாதீங்க. மாமனார் மாமியார் பார்த்து, இல்லை நாத்தனார் குழந்தைனாரை பார்த்து, நீ செத்தா நான் நல்லா இருப்பேன் இந்த வீட்டில் அப்படின்னு சொன்னால் நீ சீக்கிரமாக செத்துருவேன். ஏன்னா உனக்கு சாவு மணி நீயே அடிச்சுக்கிற. ஆண்டவர் மணி அடித்தார். என்ன அடித்தார்? சாவே, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். கண்களை மூடுவோம், அன்பு எழுந்திருக்கலாம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, ஜீவன் தந்தவ, ஜீவன் தந்தவ உயிர்த்தெழுந்தா, ஜீவதேவனே மரித்தெழுந்தா, ஜீவன் தந்தவ உயிர்த்தெழுந்தா, ஜீவதேவனே மரித்தெழுந்தா, மறுபடியும் வருவேன் என்றார், மா சந்தோஷ நாள் நெருங்கிடுதே, மறுபடியும் வருவேன் என்றார்,
சந்தோஷ நாள் நெருங்கிடுதே, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, தேவமைந்தனாய் அவதரித்தா, பாவ சோதனை மடங்கடிந்தா, தேவமைந்தனாய் அவதரித்தா, பாவ சோதனை மடங்கடிந்தார், மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார், மாளும் மாந்தரை மீட்டெடுத்தார், மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார், மாளும் மாந்தரை மீட்டெடுத்தார், நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா.